கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 60ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 60 வசனம் 12. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமான வார்த்தை. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்ற கடவுளாய் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை பலப்படுத்தி நாம் சந்திக்கிறதான வாழ்க்கையின் எல்லா சவால்களையும் மேற்கொண்டு ஜெயம் எடுப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு அவர் கிருபையை செய்து கொண்டே இருக்கின்றார். இதே கருத்தை அல்லது உண்மையை தாங்கி பிடிக்கின்ற அநேக வசனங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தாவீதே இன்னொரு இடத்துல குறிப்பிடும் பொழுது சொல்லுவார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லி. எப்படி இது சாத்தியம்? எல்லாரும் ஒரு கருத்தை அவர்கள் வலியுறுத்துவார்கள். பவுலையும் எடுத்துக்கொண்டால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று குறிப்பிடுவார். இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எல்லா பரிசுத்தவான்களும் ஒரு உண்மையை சொல்லுகிறார்கள். அது என்ன உண்மை? நான் அல்ல, என்னால் அல்ல, கடவுளால், நான் நம்பியிருக்கிற ஆண்டவரால் அனைத்தும் சாத்தியம் என்பதை சொல்லுகின்றார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த அற்புதமான ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்து நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகிறதான ஒவ்வொரு சவால்களையும் மேற்கொள்வதற்கான கிருபைகளையும் ஆற்றல்களையும் ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அனைத்தையும் தாமே முன் சென்று அவர் சந்தித்து அதில் வெற்றி பெற்றதை நாம் பார்க்க முடியும். எங்கேயும் ஆண்டவர் ஓடி ஒளிந்ததாக நாம் காணவே முடியாது. குறிப்பாக கெத்செமனே தோட்டத்தில் அவ்வளவாய் வியாகுலப்பட்டு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று அவ்வளவு வியாகுலப்பட்டு செபித்த ஆண்டவர் ஜெபித்து முடித்த பிறகு தன்னை சிறைபிடிக்க வந்ததான போர் சேவருக்கு நேராக சென்று தன்னை அவர்கள் கையில் கொடுத்து, இவர்களை விட்டு விடுங்கள், என்னை கைது செய்ய வேண்டுமென்றால் அழைத்து செல்லுங்கள் என்று கேட்ட கடவுள். அதே வண்ணமாய் சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது கூட அவர் எல்லாம் முடிந்தது, ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி வெற்றி முழக்கமிட்ட ஆண்டவர், என்னை விட்டுவிடுங்கள், நான் இனி இதை செய்ய மாட்டேன், உங்களுக்கு முன்பதாய் நான் பிரச்சனையாய் நிற்க மாட்டேன் என்று பயந்து நடுங்கின கடவுள் அல்ல. அதே அந்த தைரியத்தை, அதே கிருபையை தான் கடவுள் நமக்கும் கொடுக்கின்றார். கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு வருகிற சவால்களை, நமக்கு வருகிற பிரச்சனைகளை, நமக்கு பிசாசானவன் கொண்டு வந்து வைக்கின்றதானே எல்லா விதமான தடைகளையும் நாம் படிக்கற்களாய் மாற்றிக்கொள்ளும்படி ஒவ்வொரு தருணத்தையும் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு துணை செய்வது யார்? கடவுள் ஒருவரே. அதை தான் இப்பொழுது வாசித்தோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், நாங்கள் எங்கள் ஆண்டவரால் பெரிய காரியத்தை நாங்கள் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை மிதித்து போடுகின்ற ஆண்டவராய், நமக்காக யுத்தம் பண்ணுகின்ற ஆண்டவராய், நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஜெயத்தை கொடுக்கின்ற ஆண்டவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து, உங்களுக்கு வருகிறதான பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீர்கள். பிரச்சனையை காட்டிலும் இயேசுவின் நாமம் பெரிது என்பதை மறந்துவிட வேண்டாம். இயேசுவின் வல்லமை பெரிது என்பதை மறந்துவிட வேண்டாம். அந்த வல்லமையை, அந்த கிருபையை கடவுள் உங்களுக்கு கொடுத்து உங்களை அனுப்புகிறார். எப்படி?
கோலியாத்தை சந்திக்கும்படி அந்த சின்ன தாவீதை ஆண்டவர் அனுப்பி தாவீதிற்கு வெற்றியை எளிதாக்கி கொடுத்த வண்ணமா இன்றைக்கும் கடவுள் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் ஜெபத்தோடு கூட சந்தியுங்கள். ஆண்டவர் வெற்றியை தருகிறவர். ஆண்டவர் சத்துருக்களை அவர் மிதித்து போடுகின்ற கடவுளாக இருக்கிறார். பயப்பட வேண்டாம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே. ஒருவேளை எந்த விதத்தில் பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தாலும் கூட ஃபார்முலா ஒன்றே ஒன்று தான். அது என்ன ஃபார்முலா? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னேன். ஆவியானவரை துணை கொண்டு நீங்கள் அந்த காரியத்தை சந்தியுங்கள். கர்த்தர் மாபெரும் அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை விடுவிக்கிறவர், எங்களுக்கு வெற்றியை தருகிறவர் நீராக இருக்கிறதற்காய் தோத்திரம். தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை நீர் பொறுப்படுத்துகிறோம். எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஆண்டவரை மேற்கொள்ள வருகிற பிசாசானவனை எதிர்த்து ஜெயிக்கும்படி ஆண்டவர்களை கிருபை தருவதற்காய் தோத்திரம். உம்மால் நாங்கள் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அந்த கிருபையினை தருவதற்காய் தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை, எங்களை பொறுப்படுத்திக்கொண்டு நாங்கள் எதிர்கொள்கிறதான ஆண்டவரே இந்த சவால்களை கர்த்தாவை மேற்கொள்வதற்கு கடவுள் கிருபை தாரும். நாள் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.